ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட்ல ஜம்ப் கேம் 2 ப்ராப்ளமை எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. நம்ம ப்ரீவியஸ் ஜம்ப் கேம் பார்த்த மாதிரி தான் லாஸ்ட் இண்டெக்ஸ் இது பண்ண இங்க நம்ம வந்து எவ்வளவு மினிமம் நம்பர் ஆஃப் ரெக்வயர்ட் ஸ்டெப் வேணுங்கிறத நாம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 2 டைம் ஜம்ப் பண்ணலாம். 2 டைம் எய்தர் 2 ஜம்ப் பண்ணலாம் ஒரு 1 ஜம்ப் பண்ணலாம். எந்த ஜம்ப் பண்ணா நான் மேக்ஸிமமா அமௌண்ட்டுக்கு போகணும், மேக்ஸிமம் லாஸ்ட் இண்டெக்ஸை ரீச் பண்ண முடியுங்கிறத நாம ஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஜம்ப்னா நான் ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, 3லயும் ஜம்ப் பண்ணலாம், 1லயும் ஜம்ப் பண்ணலாம். ஆனா இங்க நான் 1க்கு ஜம்ப் பண்ணா ஒரு ஜம்ப் தான் திரும்பி நான் பண்ண முடியும். அதே நான் 3க்கு ஜம்ப் பண்ணா 3 டைம் ஜம்ப் பண்ணலாம் இல்லையாங்களா? அதனால இங்க வந்து டூல இருந்து 3க்கு ஒரு ஜம்ப். ஜம்போட கவுண்ட் 1. அடுத்து 3ல இருந்து டைரக்டா 1 2 3. டோட்டலா 2 ஜம்ப் தேவைப்படுது நான் லாஸ்ட் இண்டெக்ஸை ரீச் பண்ணேன். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எது மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்பை வந்து நம்ம ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இந்த கேஸ்ல பாருங்க, 2 இருக்கு. 2 ஜம்ப் பண்ணலாம். 1 2 0க்கு போயிடுவேன். 0ல இருந்து என்னால ஜம்ப் பண்ண முடியாது. அதனால 2 ஜம்ப் இருக்கா, நான் ஃபர்ஸ்ட் இங்கே போறேன். இந்த ஜம்புக்கு ஒரு கவுண்ட். அடுத்து இதுல இருந்து 1 2 3 தேர்ட் ஜம்ப்ல லாஸ்ட் டைம் ரீச் பண்ணிடுவேன். இதுக்கும் டோட்டல் கவுண்ட் வந்து 2. இது எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அரேயை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டோட்டல் ஜம்ப்ஸ் வந்து 0. டெஸ்டினேஷன் டோட்டல் ஜம்ப் 0ன்னு இது பண்ணிக்கிறேன். டெஸ்டினேஷன் வந்து அரே லென்த் -1. இதுதான் நமக்கு டெஸ்டினேஷன் இல்லையா? லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து டெஸ்டினேஷன். அரே லென்த் -1னா இங்க வந்து டோட்டலா 5 இருக்கு. நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து இங்க 4. ஓகேங்களா? அடுத்து கவரேஜ்னு ஒரு எலிமெண்ட் 0ன்னு இது பண்ணிடுறேன். லாஸ்ட் இண்டெக்ஸ்ல 0ன்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். இது ஒரு பேஸ் கேஸ். நம்ம ஒரு அரேல வந்து ஒரே ஒரு லென்த் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னா நம்ம அதே ரிட்டர்ன் பண்ணிடலாம், 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஏன்னா இந்த ஸ்டெப் பண்ண தேவையில்லை. அதனால ரிட்டர்ன் 0 பேஸ் கண்டிஷன். அடுத்து நான் லூப்பை வந்து ஐட்ரேட் பண்றேன். i is equal to 0, i less than அரே லென்த் வந்து 5. அதுக்கப்புறம் ஐ பிளஸ் பிளஸா? ஓகே. கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு math.max ஆஃப் கவரேஜ் கமா ஐ பிளஸ் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ, விச் மீன்ஸ் கவரேஜ்ல வந்து இப்போ 0 இருக்கு, கமா ஐ பிளஸ் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ வந்து இப்போ ஐ வந்து 0 தான். 0 பிளஸ் ஏஆர் ஆஃப் ஐல என்ன இருக்கு? 2 இருக்கு. இது ரெண்டுல எது மேக்ஸ்? 2. கவரேஜ்ல வந்து 2 வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? 2 ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்து இஃப் ஐ ஈக்குவல் டு லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸ் இதுவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன், அப்ப நான் சொல்றேன்னா ஐ வந்து 0, லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 0 இருக்கு. இந்த கேஸ்ல ஐயும் 0, லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸும் 0. இந்த கேஸ்ல என்ன பண்றேன், லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கவரேஜ்னு செட் பண்ணிடுறேன். 2 வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் இந்த லூப்ல. அதனால டூ பண்றேன். டோட்டல் ஜம்ப்ஸ் பிளஸ் பிளஸ் பண்ணி டோட்டல் ஜம்ப்ஸை 1க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து கவரேஜ் கிரேட்டர் தென் இது ஈக்குவல் டு டெஸ்டினேஷன். அதாவது கவரேஜ் வந்து டெஸ்டினேஷனை விட தாண்டியோ இல்ல டெஸ்டினேஷனா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த கேஸ்ல தாண்டல. ஓகேங்களா? இந்த கேஸ்ல கவரேஜோட வேல்யூ வந்து 2, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டெஸ்டினேஷன் என்ன? டெஸ்டினேஷன் வந்து நமக்கு 4. ஓகேங்களா? இன்னும் போல. இப்ப நம்ம கவரேஜ் வந்து எவ்வளவுனா 2க்கு போயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஐ வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். கவரேஜ்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு? இப்போ 2 இருக்கு. 1 பிளஸ் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ. ஓகேங்களா? 1 பிளஸ் ஏஆர்ஆர் ஆஃப் ஐல வந்து 3 இருக்கு. டோட்டலா 4. இப்ப கவரேஜ் என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும்னா மேக்ஸ் ஆஃப் 2, 4 வந்து 4 ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஐசி இங்க வந்து ஐ வந்து 1,
ஓகேங்களா? 1 ஈக்குவல் டு லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸ்ல வந்து 2 இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அடுத்து ஐ வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆன உடனே 0 1 2 1 இருக்கு. ஸோ இங்க வந்து மேக்ஸ்ல வந்து கவரேஜ்ல வந்து 4 இருக்கு. ஐ வந்து 2 பிளஸ் 1 3. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் 4 சேம் 4 தான் ரிட்டைன் ஆகும். இங்க ஐ வந்து என்ன ஆகும்? 2 2 ஈக்குவல் டு லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸும் 2 தான். இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். அப்ப லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸ் நான் வந்து இங்க ஈக்குவல் டு கவரேஜ்னு மாத்திடுறேன். லாஸ்ட் ஜம்ப் ஈக்குவல் இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து 4 ஆயிரும். கவரேஜ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? 4 ஆயிருக்கு. அடுத்து டோட்டல் ஜம்பை வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் பண்றோம். அடுத்து என்ன ஆகும்? ஐ வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். கவரேஜ்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு? 4 இருக்கு. ஐல வந்து 3 இருக்கு. 3 பிளஸ் ஏஆர்ஆர் ஆஃப் 3 0 1 2 3. இது 4 தான். ஓகேங்களா? ஸோ ஐ ஈக்குவல் டு லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸ். ஐ வந்து 3, லாஸ்ட் ஜம்ப் இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அடுத்து ஐ வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். கவரேஜ்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு? 4 இருக்கு. ஐயோட வேல்யூ 4 0 1 2 3 4. 4 பிளஸ் 4 8. ஓகேங்களா? இப்ப கவரேஜ்ல வந்து என்ன ஆகும்னா 4,8 மேக்ஸ் வந்து 8 ஸ்டோர் ஆயிரும். அடுத்து ஐயோட வேல்யூ வந்து 4. லாஸ்ட் ஜம்போட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 4. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? தென் இப்போ இங்கே கண்டிஷன் வரும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டெஸ்டினேஷனு. ஸோ டோட்டல் ஜம்பை வந்து நம்ம 2ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து 5 ஆகும். 5க்கு வந்து லூப் ஃபெயில் ஆயிரும். அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.